ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வரும், பாருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா என்ன, ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும், ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும். அப்ப இந்த சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம். அவர் ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் பயணம் செய்யறாரு. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா 7.5 ஆண்டு காலம் அவருடைய பயண காலம். ஒரு ராசிக்கு விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி 2.5 வருஷம் 3 ஷிப்டா நடக்கிறதுனால இந்த சனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, அதாவது நல்ல நிலையில இருந்தாலும் கூட 7.5 சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம், தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும். அப்ப இந்த சனி பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 29ஆம் தேதி தமிழுக்கு, அதாவது 13/7/2025 வக்ரம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 28/11/2025 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-4.5 மாசம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருக்காரு. இந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும், எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும், இந்த விஷயத்த நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே மேசம் முதல் மீன வரை நம்ம விரிவா ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம். அன்பான கடக ராசி அன்பர்களே, கடகம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய தலையில விழுந்துடும். ஒரு சின்ன குழந்தைகளோட பாருங்க, அதோடைய பேச்சு வார்த்தை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடையது, அந்த ஒரு இழுத்து போட்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் பாருங்க நிறைய இருக்கு. தான், எனக்கு, நான் அப்படி ஒரு வார்த்தைகள் வராது. எல்லோரையும் இணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு வார்த்தைகள் அவங்கள்ட்ட இருக்கும். கடக லக்னமா இருந்தாலும் சரி, கடக ராசியா இருந்தாலும் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அந்த ஒரு விஷயத்துல இந்த கடகராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கையில, இந்த கடகராசிக்கு உங்களுக்கு 7ஆம் இடமான மகர ராசிக்கும் 8ஆம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான். அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார். சுபஸ்தானத்துல போய் வக்ரமாகிறார். கடகராசிக்கு சனியினுடைய தாக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 3வது மாசம் வரைக்குமே அஷ்டம சனிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த திருக்கணித பிரகாரம் அஷ்டம சனி 3வது மாசம் 29ஆம் தேதி முடிஞ்சு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வக்ரம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. 9ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆகலாமா அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு இன்னைக்கு கோச்சாரம் என்னவோ, இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் அதுங்கிறது பொது பலன் தான். உங்களுடைய விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு, உங்க விதி ஜாதகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா, இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் தசாபுத்திகள் ஒத்துழைப்பு கொடுக்குதா, இதுதான் உங்களை கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்த சனி வக்ர பயிற்சி ஒருவருக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அது அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து. இப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி அப்படின்னாலே ஒரு பய உணர்வுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி, சனியினுடைய அமைப்புல உள்ளவங்க பாருங்க தொழில் கண்டிப்பா இருப்பாங்க. தொழில் ஸ்தானம் நல்லா அமையும். கூலி வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றதை விட நான் ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருப்பாங்க. அப்ப இந்த ராசிநாதன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிநாதனாவோ லக்னாதிபதியாவோ நட்சத்திராதிபதியாவோ இந்த மாதிரியெல்லாம் உள்ளவங்க பாருங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சனி அப்படின்னா ஏன் நம்ம பயப்படுறோம்? மற்ற கிரகங்கள்
சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இதெல்லாம் வந்து மாதத்துல பயணம் செய்யக்கூடியவர்கள். ஒரு மாசம்தான் அதுல இருக்கும் ஒரு ராசியில. அது ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு மாறி போயிடும். அப்ப அந்த சூழ்நிலைகள் மாற வாய்ப்பு உண்டு. செவ்வாய் வந்து 45 நாள், ஒரு மாசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ராகு, குரு, சனி இதெல்லாம் வருடக்கோள்கள். ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 வருஷம் பயணம் செஞ்சு ஒரு ராசியை கிடக்கு. குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் ஒரு ராசியில இருந்து பயணம் செய்கிறாரு. சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு ராசியில இருக்காரு. இதுவும் 7.5 சனி காலங்கள்ல வந்து இப்போ நடக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக 12ஆம் இடத்துல அவர் பயணம் செய்யக்கூடிய காலம் விரயச்சனி காலமாகவும், உங்களுடைய ராசியிலேயே அவர் பயணம் செய்யக்கூடிய காலம் ஜென்மச்சனி காலமாகவும், உங்களுக்கு 12 அதாவது 2ஆம் இடத்துல சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய காலம் பாதசனி காலமாகவும் எடுத்துக்கிறோம். விரயச்சனி 50% வேலை செய்யும், ஜென்மச்சனி 100% வேலை செய்யும், பாதசனி 25% வேலை செய்யும். இந்த சனியினுடைய தாக்கம் ஓடும் பொழுது ஒருவேளை குரு பார்வைக்கு இல்லை. இப்போ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் குரு பார்வை இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை. அப்போ கும்பராசிக்கு பாதசனியே இருந்தாலும் 25% தாக்கத்தில் இருந்தாலும் அது ஒரு நல்ல அமைப்புக்குள்ள வர வாய்ப்பு உண்டு. கடகராசிக்கு அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அஷ்டமச்சனிங்கிறது முடிஞ்சுச்சு. அப்போ அதுக்குள்ள உள்ள இருந்து வெளியில வந்துட்டாங்க அவங்க. அப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வகையில தத்தி தாவி ஓடி அடிச்சு வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிடும். இவ்வளவு நாள் இந்த 2.5 வருஷத்துல நான் பட்டிருக்க பாடு பெரும் பாடு சொன்னவங்க அதிகம். 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலை ஒரு கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்காங்க. சூழ்நிலையின் காரணமாக எல்லா சூழ்நிலைகளும் மோசமாகவே இருக்கு அப்படின்னாலுமே 20% பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி காலமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன் அவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்? அவங்களுடைய விதியினுடைய அமைப்பு, ஜனன ஜாதக அமைப்பு, கர்மா இதெல்லாம் விட வேலை செய்யறது என்னது? உங்களுடைய கர்மா. உங்களுடைய கர்மா வேலை செய்யுது அப்படின்னா நீங்க இதுல வந்து இப்படித்தான் இருக்கணும், இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும், இவ்வளவு உயரத்துக்கு போகணும், இந்த சூழ்நிலையை அமைக்கணும், சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கணும், இப்படியெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம்தான் கர்மா. அந்த கர்மாவில் அதை வழி நடத்தி செல்லக்கூடியது சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு போறீங்க அப்படின்னா பிடிச்சுக்குவார். மேலையும் போக முடியாது, கீழையும் போக முடியாது. அந்த அளவை உயரத்தை எந்த உயரத்தை அடையணுமோ கண்டிப்பாக அடைவோம். இது எல்லாமே உண்டு. அப்ப அந்த சனி பகவான் இவ்வளவு நாள் வந்து நமக்கு ஒரு பாடத்தை புகட்டி ஒரு நல்ல அறிவை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு உள்ள அந்த சனி பகவான் வக்ரமாகிறார். இன்னைக்கு வக்ரமாகக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல வக்ரமாகிறாரு அப்படின்னா பாக்கியஸ்தானத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கான விரயஸ்தானத்துல இருக்காரு. ஆனா ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சிலருக்கு அப்பாவினுடைய உடல்நிலைகள், அப்பாவை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள், வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி போகிறது, அப்பாவை விட்டுட்டு கெட்ட விஷயம்தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது அவங்களுடைய தசாபுத்தி முடிவு பண்ணும். அப்பாவை விட்டு இப்போ ஊரையே விட்டு வெளிநாடு போறீங்க, எல்லாத்தையும் பிரிஞ்சு போற மாதிரி தான். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. அப்பப்போ வருவோம் போவோம், அது ஒரு இது இல்லை. அப்போ இதை பொறுத்தளவுக்கு அந்த பிரிவினைகள் சுபமா கூட மாறலாம். அசுபந்தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சுபமா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் உங்களுக்காக 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல வந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், வெளியூர் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், தாயை விட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாமே அம்மா கூட ஒன்று சேர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. தாயினுடைய உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, இப்போ வந்துட்டாங்க, நல்லா மாறிட்டாங்க. அம்மாவுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எனக்கு கிடைச்சிச்சு, அம்மா மூலியமா எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு, அந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல நேரம்னு சொல்லலாம். அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6 அப்படிங்கிறது 6ஆம் இடத்த அதிபதி 12ல. இதே தசாபுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 6ஆம் இடத்த அதிபதி 8ல 12ல இந்த மாதிரியெல்லாம் தசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வகையில விபரீத ராஜயோகம்னே சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள் அந்த தசாபுத்தி நல்ல ஸ்தானத்துல இருந்து நடத்தினா அவருடைய சூழ்நிலை உயரும். ஏதோ ஒரு வகையில திடீர் பண வரவுகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது ஒரு வகையில ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது காமிச்சிட்டு போயிடும். அப்ப இந்த 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் நொடி, எதிரி, கடன், வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளதான்.
கடன் வாங்கி ஒரு தொழிலுக்காக ஒரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா அதுல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த தொழில வருமானமே இல்லை, இன்னொரு தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம். அப்போ அப்படி ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பார்வையில் இருக்கு. 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு. 8ல் வந்து அசுவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அந்த இடத்த குரு பார்க்கறது அப்படிங்கையில கோர்ட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், போலீஸில் வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து கேஸே பார்க்கல, கேஸு வந்ததெல்லாம் சரியா இல்லை, ஒரு பண வரவு செலவு இல்லை, இந்த மாதிரி சொல்லவர்களுக்கெல்லாம் பாருங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த கடகராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடும். அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஒரு விரக்தி அடைஞ்சு நான் கல்யாணமே பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு வரன் அமையும். கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. குழந்தை சார்ந்த விஷயங்கள், கரு உற்பத்தி ஆகலை, கரு உருவாகணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் உங்களை பொறுத்தளவுக்கு. அப்போ கடகராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியில முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரயஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது வேற, அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் உண்டு. முழு சுபர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்றான். அப்போ சனி பகவான் அப்படின்னா பாவர்னு சொல்றான், பாவ கிரகம், கொடூர பாவினே சொல்லலாம் அவர். அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு கேது அப்படிங்கிறது உங்களுக்காக 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கு. நிதானமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும். நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள்னால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுல கவனங்கள் கண்டிப்பாக தேவை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 மாதம் 135 நாள் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலேயே. ஒரு கிரகம் வந்து சூரியன்ல இருந்து விலகி சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையாக கிடைக்காம இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வக்ரம், அது எந்த கிரகமாக இருந்தாலுமே. அப்போ அந்த வக்ர காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமையும், ஒரு சிலருக்கு மைனஸ் பாயிண்டாக அமையும். அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து தான் இது நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு மென்மையான ஒரு விஷயமா இருக்கு. பூச நட்சத்திரம் அடுத்து. பூசம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள். இந்த சனி அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் நல்லதும் செய்யறதில்லை, கெட்டதும் செய்யறதில்லை. சனி கொடுக்க யார் தடுப்பார்னு ஒரு பழமொழியே இருக்கு. சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. எத்தனை பேருக்கு வந்து சனி பகவான் ஒரு பாக்கியசாலியா இருக்காரு. அந்த கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகம் முன் ஜென்மத்தில் நீ செஞ்ச கர்மாவினுடைய வினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேலை செய்யும். இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் நாளைக்கு செய்யும், நம்ம பிள்ளை குட்டிக்கு செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை காக்கும். ஒரு 100 ரூபா வருமானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு தான தர்மம் பண்ணி பாருங்க, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலையுமே இருக்காது. அப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்ணி நான் ஒரு புண்ணியத்தை தேடி இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்மத்தை கட்டி காவந்து பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு சனி பகவான். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு நல்ல அமைப்பான ஒரு விஷயம்தான் இந்த வக்ரம் பயிற்சி. ஆயில்ய நட்சத்திரம் அடுத்து. ஆயில்ய நட்சத்திரம் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12க்கும் 3ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒரு உறவுகளுக்குள்ளதே நிறையா இருப்பாங்க. கடகராசியை வந்து 3ஆம் இடம் சகோதர ஸ்தானங்கள்னால கண்டிப்பாக அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த அக்கா தங்கச்சியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்குவமாக, அதாவது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது சீர் செய்கிறேன் வைக்கிறேன் அப்படின்லாம் செய்கிறது, அவங்களுடைய அரவணைப்பிலேயே எந்த நேரமும் இருப்பாங்க. பாருங்க கடக லக்னமுமே அப்படித்தான். கடக லக்னம் வந்து சண்டை போட்டாலும் சரி,
கடகராசிக்காரங்க சண்டை போட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாசத்தோடவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆயிலிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு, வார்த்தை, செயல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்குது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே. நன்றி, வணக்கம்.